குன்றத்தூர் சம்பவம் அப்படிங்கிறது எலி மருந்து வச்சா 2 பேர் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு அது வீரியமானதா? இல்ல கண்டிப்பா இல்ல. என்னன்னா எலி மருந்துன்றது என்ன மாதிரியான அட்வைஸ் பண்றோம், ஒரு ப்ரொஃபஷனல் கூப்பிட்டீங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. நார்மலா வீட்டுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு நீங்க பண்ணக்கூடிய 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கரையானம் கரப்பாம்பூச்சி மட்டும்தான். ஏன்னா அது 2 தான் நம்மள அசாடஸ் இல்லாம நம்மளை சேஃபா கொண்டு போறது. இது எல்லாத்துக்கும் ஹோம் ரெமெடிஸே நிறைய இருக்கு. அந்த ஹோம் ரெமெடிஸ் அவங்க ட்ரையே பண்ணாம டைரக்டா ப்ரொஃபஷன் போனாலும் பரவாயில்ல, அவங்க லைசன்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையான்னு எதுவுமே கேட்காம ஒரு மினிமம் காஸ்ட்டுக்கு எடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒன்று எடுத்து அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணி ஒரு பிரச்சனையான தான் இது. நாங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷமா இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நார்த்தில் நடந்து ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் இப்போ நடந்து இது கேட்டதே எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. ஆனால் அது அவ்வளோ கேஷுவலா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல்காரங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா இது 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. இல்ல இது என்ன ஆக்சுவலா ஒரு பிஸ்கட் மாதிரி வச்சாங்களா இல்ல ஒரு லிக்விடா ஸ்ப்ரே பண்ணதா? நேத்து ஆக்சுவலா அந்த நியூஸ்ல 2-3 நியூஸ்ல பார்த்த போட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி குவியல் மாதிரி ஒரு பவுடர் குவியல் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பா ஏஎல்பி சொல்லுவாங்க, அலுமினியம் பாஸ்பேட் சொல்லுவாங்க. அந்த அலுமினியம் பாஸ்பேட் பிஸ்கெட் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் அங்க போட்டு அது காத்தோட புழங்கும் போது புகையா மாறி தூளா மாறிடும். அது அங்க யூஸ் பண்றது அட்வைசபிளே கிடையாது. அது ஃபியூமிகேஷனுக்கு பண்றது. அப்போ அதை யாரோ அட்வைஸ் பண்ணாம சொல்லிட்டாங்களா இல்ல இவர் அட்வைஸ் பண்ணாரா, அவங்க எவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணாங்க, கஸ்டமர் இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. இல்ல அந்த புகையை சுவாசிச்சா கண்டிப்பா எலி சாவாது, எல்லாருமே சாவாங்க. அது ஃபியூமிகேஷன். நம்ம இந்த கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு எனி கூட்ஸை ஃபங்கஸ் இல்லாம கொண்டு போற ஒரு விஷயம். அதுக்கு நம்ம கண்டெய்னருக்குள்ள தான் அதை போடுவோம். இது எங்க கிடைக்குது? இது கிடைக்காது வெளியில. அப்படியும் கிடைக்கிறதா இருந்தா நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம குளோரோபெரிஃபாஸ் ஒரு கெமிக்கல் இருக்கு. பேர் என்ன சொல்றீங்க? ஆல்பா ஏஎல்பி. ஆமா. அதோட பிரைஸ் என்ன வரும்? பிரைஸ் ஐடியா இல்லைங்க எனக்கு. ஏன்னா நாங்க அதை யூஸ் பண்றது இல்ல. இது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே நாங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அட்வைஸே பண்ணல. அது ரொம்ப அசனால அதை நம்ம ஸ்டாப் பண்ணதால அதை பத்தி நாங்க போறதே கிடையாதா. ஆனா இது எப்படி திரும்ப புழக்கத்துக்கு வந்துச்சு, யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல நிறைய உரக்கடைகள்ல எல்லாம் கூட பூச்சி மருந்து அப்படிங்கிற விற்கக்கூடிய கடைகள்ல எலிக்கு மருந்து வாங்கி பிஸ்கட் விற்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேஃபா? அதெல்லாம் ஆக்சுவலா என்னன்னா மார்க்கெட்ல விற்கிறது எதுவுமே ரொம்ப அசரசம் கிடையாது, ரொம்ப சேஃபும் கிடையாது. மிஞ்சி போனா அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும், இல்லைன்னா ஒரு 2 நாள் உடம்பு முடியாம இருக்கும், அப்புறம் சரியாயிடலாம். ஆனா அது மார்க்கெட்ல விற்கிறது. சிலது பெஸ்ட் கண்ட்ரோலுக்குன்னே மேனுஃபேக்சர் ஆகி தனியா வரும். அது லைசன்ஸ் உள்ள மக்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அதுவுமே இப்ப வெளில கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, புழக்கத்தில் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அப்ப நம்மளோட ஆக்சுவலா பெஸ்ட் கண்ட்ரோல் பர்சனோட என்ன வேலை என்னன்னா, எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல குழந்தை இருக்கா, அந்த வீட்டுல பெட் இருக்கா, பூனை வளர்க்குறீங்களா, நாய் வளர்க்குறீங்களா, என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கு, எல்லாத்தையும் கேட்டுதான் நம்ம அட்வைஸே பண்ணணும். அந்த அட்வைஸ் நடந்துச்சா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா இது 2 உயிர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பெஸ்ட் கண்ட்ரோலா அந்த 2 உயிரா பார்க்கும்போது ஆப்வியஸ்லி எனக்கு அந்த பசங்க தான் தோணுது. அதுக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லிதான் ஆகணும். இது அட்லீஸ்ட் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். எல்லா பெஸ்ட் கண்ட்ரோல் மக்கள்கிட்டயும் ஒரு லைசன்ஸ் இருக்கும். அந்த லைசன்ஸ் இல்லாம ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இருக்கான்னு முதல்ல கேளுங்க, பேசிக் திங். அது இல்லாம வீட்டுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணுமான்னு முதல்ல யோசிங்க. ஏன்னா ரெமிடிஸே நிறைய இருக்கு. நாங்க ரெகுலரா முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 பெஸ்ட் கண்ட்ரோல் மக்கள் இருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு மிளகு, மஞ்சள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது எதுவும் ரீச் ஆகுறது இல்ல. ஒரு குவாலிஃபைடு ஒரு சர்டிஃபைடு கம்பெனி இந்த மாதிரியான ஒரு எலி தொல்லையை தீர்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? நாங்க முதல்ல இல்லன்னு சொல்லிடுவோம். நேற்று நைட்டு ஒருத்தர் கால் பண்ணாரு, என் வீட்டுல எலி இருக்கு அப்படின்னா முதல்ல இல்ல சார், வீட்டுக்குள்ள எலிக்கு பண்றது அட்வைசபிள் கிடையாது. முடிஞ்சா பேட்லயும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எலி மாட்டி அது ரத்தம் வருது அப்படின்றதுனால அதையும் அவாய்ட் பண்றோம். பாக்ஸ்ல ஒண்ணுமே ஆகாது, அது பாட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளில போயிடும். அப்ப வீட்டுக்கு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோம் ரெமெடி தான். முதல்ல என்ன பண்ணலாம்? பெப்பர். நீங்க மிளகுத்தூளை இது மட்டும் தயவுசெய்து நல்லா கேட்டுங்க, முடிஞ்சா இது போட்டுருங்க. மிளகுத்தூளை உங்க மிக்சியில நல்ல மிளகு வாங்கி ஒரு ஆர்கானிக் ஷாப்ல வாங்கி அதை உங்க மிக்சியில போட்டு நல்லா தூளை நைய அரைச்சிட்டு எங்க எலி அந்த இடத்துல ஊதி விடுங்க, போதும், எலி வராது. எத்தனை இடத்துல ஊத முடியும்? ஒரு வாட்டி தான் ஊத போறீங்க. நீங்க எலி இன்னும் நிறைய விட்டதுக்கு அப்புறமா பார்க்க போறீங்க. ஒரு எலி 2 எலி வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிட போகுது. ஒரு வீட்டோட ஒரு மூலையில அதை போட்டு வச்சா இல்ல ஊதி விட்டா போதுமா, இல்ல கிச்சன் ஃபுல்லா அந்த மாதிரி? அது மிளகு தானுங்க. மிளகு நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல. நம்ம கிளீன் பண்ணுவோம்ல, அவசியம் இல்லை. அது ஓரமா பாடி செட்டில் ஆயிடும். நீங்க நடுவில் நீங்க கிளீன் பண்ணா கூட நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க 15 நாள் 30 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் எலி வராது. அது இன்னொரு விஷயம். நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா எலி வராது. அதுக்கப்புறம் ஏன் நீங்க பெஸ்ட் கண்ட்ரோல் கூப்பிடுறீங்க? இல்ல இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த கார்ல வயரை கடிச்சு வச்சிரும். சோ புது கார் கூட ஸ்டார்ட் ஆகாத ஒரு சூழல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சூழல்ல இந்த புகையிலைய கட்டி தொங்க விடலாமாங்க? அந்த மாதிரியான கார் இருக்கக்கூடிய இடத்துலயும் பெப்பர் யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம்.
அப்படியே புகையிலை மேட்டர் இன்னும் சொல்லிடுறேன். புகையில தான் ஒன்று ரைட் டைம் நீங்கள் காரில் எடுக்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னன்னா புகையிலையை வந்து நீங்கள் துணி முறுக்கிற மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் முறுக்கணும். முறுக்கிட்டு தான் நீங்கள் வைக்கணும். அது இல்லாமல் கார் டிரைவிங்ல வைக்கணும், வைக்கக்கூடாது. நீங்கள் போயிட்டு வந்து நின்னதுக்கப்புறம் தான் வைக்கணும். எங்கே வைக்கணும்? பேனட்ல வைங்க, ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணி வைங்க. ஏன்னா அங்கே தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அந்த ஒயரோட ஸ்மெல் அங்கே வந்துட்டு இருக்கும். அதோட இந்த புகையில சேரும்போது எலிக்கு ஒத்துக்காது, வெளியில் போயிடும். ஆனால் நீங்கள் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது வைக்கிறது வந்து அட்வைசபிளே கிடையாது. ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதை யாரையும் இதை சொல்லவே மாட்டாங்க. ஒருத்தர் இங்கே ஒரு யூடியூப்ல வருது, அதை உடனே எடுத்து போட்டுறாங்க. அதை அப்படியே அவங்க பார்த்து அதை முறுக்காம கூட வச்சிருக்காங்க. என் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முறுக்காம வைக்கும்போது ஒண்ணுமே இல்லை, அது அப்படியே நெருப்புல ஸ்பார்க் ஆச்சுன்னா அது பத்திக்க தான் செய்யும். புகையில தானே, காஞ்ச பொருள் தானே. அதுவே நீங்க அதை முறுக்கி வச்சீங்கன்னா அந்த ஃபிராக்ரன்ஸ் வெளில வரும். அந்த ஃபிராக்ரன்ஸ் வந்து ஹீட்டோட சேர்ந்து வரும்போது இன்னும் நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது. இப்போ எலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு பக்கம் பெப்பர் சொல்றீங்க, புகையிலை சொல்றீங்க, வேற என்ன சார்? மஞ்சள் ஏதோ சொன்னீங்களே? மஞ்சள் வந்து கரையானுக்கு வந்து என்னன்னா எலுமிச்சம் இலை இருக்குங்களே, எலுமிச்சம் இலையை வந்து நீங்க ஒரு 10 இலை 5 இலை நம்ம சாமிக்கு காணிக்கை கட்டு வந்துடுறீங்களா, அந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில கட்டி உங்களோட கபர்ஸ்ல போட்டுட்டு எல்லா கபர்ஸ்லயும் போட்டீங்கனாலே போதும். கரையான் வந்து உள்ள வராது. அதுவுமே 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும். அதையும் மீறி கரையான் வந்தாதான் எங்களோட பிரச்சனை. அப்பதான் நாங்க உள்ள வரணும். வேற என்னென்ன ஹோம் ரெமெடி? இந்த மாதிரி லைம் வாட்டர் ஃபங்கஸ் க்ரோ ஆகுது வச்சுக்கோங்களேன். உங்க பாத்ரூம்ல ஃபங்கஸ் க்ரோ ஆகும். ஃபங்கஸ் க்ரோ ஆகும்போது அந்த வால் ஃபுல்லா ஒரு மாதிரி பச்சை ஆயிடும். சில இடத்துல பிளாக் கலர்ல பூத்திருக்கும், சில இடத்துல ஒயிட் கலர் பூத்திருக்கும். அதை வந்து நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்க ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். எங்களால ஓயாம பண்ணாலும் அது காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. அப்போ நீங்க லைமை வந்து 2ஆ கட் பண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அந்த இடத்த நீங்க ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2 hours காய விட்டு தொடச்சிங்கன்னா போதும். ஜெர்ம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஜெர்ம் ஸ்ப்ரெட் ஆகனாலே பசங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. பள்ளிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பள்ளி வந்து நல்ல விஷயம் தாங்க. அதை துரத்துறோம்னு நினைக்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஆனா என்னன்னா பள்ளி உள்ள வராம இருக்கிறதுக்கு முதல்ல உங்க வீட்டு மேல மரம் படாம பாத்துக்கங்க. செலந்தி பூச்சி அதுக்கெல்லாம் நீங்க கிளீன்லெஸ் தாங்க. ஹவுஸ் கீப்பிங் தான் ஒரே வழி. பெஸ்ட் கண்ட்ரோல்ல என்னன்னா கம்பெனிஸ்க்கு, பெரிய பெரிய வேர் ஹவுசஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த இடத்துக்கு தான் பெஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடுங்களுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஆனா செய்யக்கூடிய 2 விஷயம் கரப்பாம்பூச்சியும் கரையானம் மட்டும்தான். நாப்தலின் பால் போடுறோம்ல, பழைய காலத்துல நாப்தலின் பால்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும் அது வெறும் ஸ்மெல் மட்டும் தான் கொடுக்குது. அது போடும்போது என்ன கரப்பாம்பூச்சி ஒன்றும் ஆகாது. அதுல ஒரு எஃபெக்டும் இருக்காது. நீங்க ஸ்மெல்லுக்கு வேணா வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்க நாப்தலின் பால்ஸ்க்கு பதிலாக எதுவும் இல்லை. நாப்தலின் பால்ஸ் யூஸேல வச்சுக்கல. பச்சைக்கருப்பும் யூஸ் பண்ணுங்க, உப்பு யூஸ் பண்ணுங்க. உப்பு லைட்டா தண்ணி போட்டு யூஸ் பண்ணுங்க. அதில் வர ஃபிராக்ரன்ஸ்க்கு கரப்பாம்பூச்சி கொஞ்சமா தூரம் போகும். முடிஞ்ச வரைக்கும் என்னன்னாங்கன்னா நீங்க கிச்சனை வந்து அடைச்சு வைக்காதீங்க. நீங்க ஒரு கிச்சனை அடைச்சு வச்சுங்க. வார்ட்ரோப் பண்றோம், இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்றோம், கபர்ஸ் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சீங்கனாலே அந்த மாய்ச்சர்ல கரப்பாம்பூச்சி நிறைய வளர்ந்துடும். ஏன்னா ஒரே ஒரு முட்டையில 30 to 40 கரப்பாம்பூச்சி வெளில வரும். இப்போ இந்த நாப்தலின் பால்ஸ் வந்து நிறைய பீரோல போடுறோம், கிச்சன்ல போடுறோம். சில நேரங்களில் குழந்தைகளே வந்து கையில எடுத்துடுறாங்க. அது ஒயிட் கலர்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கடிச்சிட்டாங்கன்னா அது என்ன ஏதாவது பாதிப்பு வருமா? எனக்கு அதை பத்தி அவ்வளவு பெரிய நாலேஜ் இல்லைங்க. நாப்தலின் பால்ஸ்ல ஆக்சுவலா எதுவுமே இல்ல, வெறும் கெமிக்கல் தான் இருக்கு. எனிதிங் ஆன் கெமிக்கல் இஸ் கெடுதி தானே மனுஷங்களுக்கு. அது குழந்தைங்க சாப்பிட்டாலும் கெடுதி தான். அது முடிஞ்ச வரைக்கும் தூரமா வைக்கிறது சேஃபஸ்ட் விஷயம். ஏன்னா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எனக்கு ஐடியா இல்லை. அது ஏன்னா அந்த பெஸ்கோனுக்குள்ளே வராது. முதல்ல அது நம்மளோட ஸ்மெல்லுக்காகவும் ஃபங்கஸ் வராமல் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ அதெல்லாம் அது நடக்கிறதே இல்லை. இப்போ இந்த குன்றத்தூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மருந்தை வச்சுட்டு போறாங்க, அது காத்துல பரவுது. அந்த புகையை சுவாசிக்கிறனால உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அதுல என்ன இருக்கு சார்? அதுதாங்க, அது பாஸ்பைட்னாலே அது டேஞ்சரஸ் தானே. அதை வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ள வைக்கிற ஒரு பொருள். ஆனால் என்னன்னா எனக்கு நான் திரும்ப சொல்றேன், டிவியில் காட்டினது தான் அங்கே நடந்ததான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று நான் டிவியில் பார்க்கும்போது அந்த பட்டன் வந்து புகஞ்சு ஒரு சின்ன குவியல் இருந்தது, ஆஷஸ் குவியல். அதுதானா இல்லை வேற ஏதாவது ஃபோட்டோ போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம தப்பாக சொல்லிட்டு கூடாது. ஏன்னா அங்கே என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது அலுமினியம் பாஸ்பைட் தான் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிஸ்க் தான். ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியும் அதுதான் அந்த ஒரு பொருள் இருக்குங்களே, அந்த பொருள் தடை செய்யப்பட்ட பொருள் தான். அது வந்து ஃபியூமிகேஷன் வீடு கிடையாது, ரெசிடென்ஷியல் யூஸ் கிடையாது. ஆனால் டிவியில் காட்டின அந்த ஃபோட்டோ வந்து நிஜமாலே அவங்க பண்ணதானா அப்படின்றது எனக்கு தெரியல. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அது கிடையாது, தப்பு, அது பண்ணக்கூடாது. சரிங்க சார், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க.